இந்த பனைமரங்கள் போல செழித்து வளரப் போகிறோம். ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். என்னை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பனைமரங்கள் இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாம் ட்ரீஸ் ஆர் ஹியர். இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய மகத்துவமான செய்கைகளை நமக்கு இன்னைக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, இதுவரை நாம் கர்த்தருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே, பரிசுத்தமுள்ள ஜீவிய இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு புது சிருஷ்டியா அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளை துவங்கி இருக்கிறோம். இந்த நாளுக்குள் பிரவேசிக்க போகிறோம். அப்போ நாம் எல்லாரும் நீதிமான்கள் என்று இன்றைக்கு நினைப்பட்டுகிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீதிமான்களாகிய நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பனைமரங்கள் போல செழித்து வளரப் போகிறோம். நாம் இவ்வளவு அதிகமாய் திரட்சியாய் தேவனுடைய மகிமையினால் நிரம்பினவர்களாய் அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் வளரப் போகிறோம் என்கிறார். எவ்வளவுதான் காற்றடிச்சாலும் சரி, எவ்வளவுதான் மழை இல்லாம வறட்சியா இருந்தாலும் சரி, பனைமரங்கள் தாக்கு பிடித்து வளருகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவைகளினுடைய ஊற்று கர்த்தராய் இருக்கிறார். அதே போலதான் நம்மை தேவன் பனையை போல, எப்படி இந்த பனைமரங்கள் எந்த வறட்சியும் தாங்கி அது செழிப்பா இருக்கிறதோ, அதே போல நாமும் எல்லா தடைகளையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி செழிப்பாய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவவர்களாய் நாம் நிற்கப்படுகிறோம் என்று இன்னைக்கு நமக்கு நினைப்பட்டுகிறார். எனவே வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை நாம் செழித்து தேவனுடைய மகிமையாய் வாழப் போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவக்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனும் உடைய வாக்கு தத்துவத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை செழிக்க பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வல்லமையை தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களை உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.